இருக்குது. எல்லாத்துக்கும் நடுவில் தான் இந்த பாக்ஸ் ஜலசந்தி இருக்குது. அதே மாதிரி இந்திய பெருங்கடலுக்கும் வங்காள விரிகுடாக்கும் நடுவில் தான் இந்த பாக்ஸ் ஜலசந்தி இருக்குது. ஓகேங்களா? நீங்கள் இதில் எந்த ஆன்சர் கொடுத்தாலும் அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் ரைட் தான். அப்போ இங்கே கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது கரெக்டான ஆன்சர் தான். ஓகேங்களா? நீங்கள் எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்காதீங்க. இப்போ உங்களுக்கு தெளிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எந்த 2 பெருங்கடல் எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு நடுவில் வளைகுடாவை எடுத்துக்கிட்டாலும் அதுக்கு நடுவில் பாக்ஸ் ஜலசந்தி இருக்குது. ஓகேங்களா? அதில் இதில் 11th ஸ்டாண்டர்டில் அந்த அது கொடுத்துருக்காங்க, ஆன்சர் கொடுத்துருக்காங்க. 9th ஸ்டாண்டர்டில் இந்த ஆன்சர் கொடுத்துருக்காங்க. அப்போ இதுக்கு இதுவும் ஆன்சர் தவறு அப்படின்னு முடிவு பண்ணிடாதீங்க. இது கரெக்டாக தான் ஆன்சர் இருக்குது. ஓகேங்களா? இது 3த்தையுமே சொல்லலாம். பாக்ஸ் ஜலசந்திக்கு எடுத்துக்காட்டா இது 3மே சொல்லலாம். ஓகேங்களா? சரி, இப்போ ஆப்ஷன் சியும் உங்களுக்கு கரெக்டுன்னு தெரியுது. ஓகேங்களா? இப்போ ஆப்ஷன் டியில் என்ன கொடுத்துருந்தாங்க? பனாமா நீர்சந்தின்னு ஒன்று கொடுத்துருந்தாங்க. ஓகேங்களா? இப்போ ஆப்ஷன் டியை நம்ம எடுத்து பார்த்துட்டு வரலாம். கொஸ்டினில் என்ன இருக்குன்னு இதோ பாருங்கள். இப்போ ஆப்ஷன் ஏ, பி, சி இது 3ம் சரியான இணை. ஆப்ஷன் டி தான் தவறான இணை நான் சொன்னேன். அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பனாமா நீர்சந்தி கொடுத்துருக்காங்க. அது எதுக்கு இடையில இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பசிபிக் பெருங்கடல் அட்லாண்டிக் பெருங்கடல் இணைப்பு. ஓகேங்களா? பசிபிக் அட்லாண்டிக் பெருங்கடல். இப்போ அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் லாஸ்ட்டாக. இதோ பாருங்கள். இது எந்த புக்கில்னா 7th ஸ்டாண்டர்ட் புக்கில் டேர்ம் 3ல் பேஜ் நம்பர் 181 இருக்கும். அதில் வந்து